ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க சுவையான சத்தான ஒரு சத்து மாவு ரெசிபி ஒன்று பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது, எலும்புக்கு மூளைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பயனளிக்கக்கூடியது, வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு சத்து மாவு ரெசிபி தான். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம திணை 100 கிராம் எடுத்துக்கலாம். அதோடையே சாமையும் 100 கிராம் எடுத்துக்கலாம். போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். ரொம்ப மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுபட தேவையில்லை, லைட்டாக கலர் மாறினா ஸ்மெல் வந்தால் மட்டும் போதும். அடுத்தது குதிரைவாளி, ரெண்டுமே 100 கிராம் நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து கருப்பு உளுந்து நல்லா ஸ்மெல் வர வரையும் வறுத்துக்கலாம். 1/2 கிலோ ராகி, அதுவும் நல்லா கலர் மாதிரி ஒரு ஸ்மெல் வர வரையும் வறுத்துக்கலாம். 100 கிராம் பாதாம், அது பாதி வறுபட்டதும் பிஸ்தா 100 கிராம் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். சிகப்பரிசி 100 கிராம், கருப்பரிசி 100 கிராம், ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஒரே சைஸில் இருக்கிறதெல்லாம் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். வேர்க்கடலை 100 கிராம், வேர்க்கடலை கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் பொட்டுக்கடலை 100 கிராம், அதையும் வறுத்துக்கலாம். கொள்ளு 100 கிராம், பாசிப்பருப்பு 100 கிராம், அதையும் நல்லா வறுத்துக்கலாம். ராஜ்மா 100 கிராம், சோயா 100 கிராம். அது ராஜ்மா கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் சோயாவை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கசகசா 50 கிராம், அது ஓரளவுக்கு வறுபட்டோடனே வெள்ளை அவுள் 100 கிராம் வறுத்துக்கிட்டு, மக்காச்சோளம் 100 கிராம் நல்லா வறுத்துக்கலாம். கொண்டக்கடலை 100 கிராம், கோதுமை 100 கிராம், கோதுமையோடைய கம்பு சேர்த்துக்கலாம். கோதுமை பாதி வறுபட்டோடனே கம்பு சேர்த்துக்கலாம். கம்பு 100 கிராம் தான். சோளம், வெள்ளை சோளம் 100 கிராம், அது பாதி வறுபட்டதுக்கப்புறம் 20 கிராம் ஏலக்காய், சுக்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அவ்வளோதான், தேவையான எல்லா பொருளும் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆறுற வரையும் விட்டுட்டு நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம். எல்லாமே நல்லா ஸ்மெல் வர அளவுக்கு வறுத்தாச்சு. ரொம்ப கருகிற அளவுக்கு வறுத்துட்டா அது நல்லா இருக்காது. அதனால் லைட்டாக கலர் மாறினோடனே போதும், அந்தளவுக்கு வறுபட்டாவே போதும். இப்போ எல்லாமே அரைக்க ரெடி ஆயாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஆற வச்சு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.